மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் இது ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு என்ன தான் நம்மக்கிட்ட உரிமையாக பேசி பழகி இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். சரிங்களா? சும்மா வாய் வார்த்தையாக நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, அந்த இடத்துல மரியாதையே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டு நம்ம விலகி வந்துடணும். சரிங்களா? ஒரு சில என்னன்னா பணத்துக்காக அன்பு காட்டுற மாதிரி நடிப்பாங்க. சரிங்களா? பணம் இருக்கிறதுனால நம்மகிட்ட அன்பாக பாசமாக பழகுவாங்க. ஆனால் நம்மகிட்ட பணம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வறுமையில் இருக்கோம் அப்படின்னா அப்பயும் அந்த அன்பு காணாமல் போயிடும். ஏன்னா அவங்க பணத்துக்காக தானே இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைகளுக்காக தன்னோட தேவைகளை நம்மகிட்ட இருந்தால் நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்க தேவைகள் முடிஞ்சது என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இது பணத்துக்காக தேவைகளுக்காக வர்ற அன்பு. உண்மையான அன்பு எப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும், அதாவது நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்படும் நேரத்துலையும் சரி, ஒன்றுமே இல்லைனாலும் சரி, உள்ளத்துலேருந்து வர்ற அன்பு தான் உண்மையான அன்பு. சரிங்களா? அவங்க நம்மளை எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிப்பட்ட அன்பு இருக்கிறவங்கள எப்பயுமே நம்ம விலக்கி வச்சிடக்கூடாது, விலக விட்டுறக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆடம்பரத்துக்காக பணம் தேவை, ஆடம்பரத்துக்கு மட்டும்தான் பணம் தேவை. சரிங்களா? நல்ல வசதியாக ஆடம்பரத்தோடு வாழணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. ஆனால் அன்போட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவையா? இல்லை. ஆடம்பரத்துக்கு மட்டும்தான் பணம். அது நம்ம அன்புக்காக பணம் செலவு பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நடிக்க தெரியலனா ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம ஏன்னா நல்ல அன்பை பாசமாக பழகுற மாதிரி நடிக்கிறவங்கள பிடிக்கும். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறோம், தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளை ஒரு சிலருக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா பரவாயில்லை, நீங்களாக இருங்க. நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அதோடு வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்க. இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகாதீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு நம்ம முடியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக உதவி பண்ணோம்னா அந்த புண்ணியமாவது நம்மளை சேரும். இருக்கவங்களுக்கு கொடுத்து ஒன்றுமே ஆக போகிறதில்ல. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஒரு சிலர் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். சரிங்களா? அதுதான் ரொம்ப கொடுமையான வலி. கூடவே இருந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு நம்மளை விட்ட ஒரு சில காரணத்தினால நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த வலியை நம்ம யாராலையும் ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? அந்த வலி அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட்டோடு தான் இருக்கும், க்ளோஸாக இருக்கவே கூடாது. சரிங்களா? யாராக இருந்தாலும் லிமிட்டோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த உறவு எப்பயுமே நீடிக்கும். க்ளோஸாக இருந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விலகும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்காதீங்க. யார்கிட்டயா இருந்தாலும் லிமிட்டோட பழகுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம வாழ்க்கை நொடிச்சு போய் உட்காந்துடக்கூடாது. சரிங்களா? நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். அப்படி நல்லா அவங்க முன்னாடி அவங்க எதுனால நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அதே விஷயத்தை நம்ம எடுத்து நல்லபடியாக பண்ணி அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம பதிலடியாக இருக்கும். நம்மளோட இடத்த வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். இப்போ வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, வேற போகிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய ஒரு இடத்த மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கவே யாருக்காக இருந்தாலும். சரிங்களா? அதை ஏற்றுக்கணும். சரிங்களா? இப்போ பரவாயில்லை, நம்ம இடத்த அவங்களே இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட நம்ம பெட்டரான இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பலவீனமாக நினச்சி நம்ம நொடிஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது. சரிங்களா? அதை இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களோட பலவீனத்தை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு சக்ஸஸாக கொடுக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க தான் புத்திசாலியாக பலசாலியாக ஆகுறாங்க. ஒருத்தரோட பலவீனத்தை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா அவங்க தான் பலசாலி ஆகுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தற்பெருமை பேசவே கூடாது. எவ்வளோ ஒரு விஷயத்துலையும் நான் என்ன பண்ணலாமே நான் அதை
பண்ணிட்டு இதை பண்ணிட்டு என்கிட்ட அது இருக்குது இது இருக்குன்னு தற்போதுமே பேசவே கூடாது. சரிங்களா? நம்பி அவங்க வந்து இப்போ நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பிட்டோம், விட்டுருங்க. அவங்களோட குணம் இதுதான், அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, விட்டுருங்க. அதை விட்டுட்டு அடுத்த இதில் நம்ம வந்து கவனத்தை செய்யணும். அதுவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ தெரிஞ்சு ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மறந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த யாவுமே இருக்காது. தெரிஞ்சு பண்ணுறவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து விட்டு விலகிடுங்க. சரிங்களா? நம்ம மனசு நிம்மதி போயிடும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். இப்போ நமக்கு பிடிக்காதவங்க ஒரு மீட்டிங்லையோ இல்லை ஒரு பொது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்ம மற்றவங்கள நம்மளுக்கு பிடிச்சவங்களையும் விட்டு விலகி போகக்கூடாது. நம்மளை பிடிக்காதவங்க இருக்காங்களா, அவங்கள ஒதுக்கி இருக்காங்க, அவங்கள கண்டுக்காதீங்க. நம்மளை வந்து பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் நல்லா அன்பாக பாசமாக பேசி பழகி நம்ம சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்கணும். சரிங்களா? பிடிக்காதவங்களுக்காக உங்களை பிடிச்சவங்கள ஒதுக்காதீங்க. தேவையான இடத்துல பேசணும். நீங்கள் ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் உங்களை வந்து தப்பானவங்களாவே முடிவு பண்ணிடுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து பேசினா தான் உங்களை நிரூபிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து கரெக்டாக இருந்துட்டோம்னா நம்மளோட மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.